பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 11வது வசனம், 6வது வசனம் 3 வசனத்தை பார்க்க போகிறோம். 2வது வசனம், பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் வசனம் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 2வது அதுலேயே 11வது வசனம் பாருங்கள், 6வது வசனம் பாருங்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை அறிக்கை செய்துட்டு அதை விட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம மீண்டும் பாவம் கட்டாயம் செய்வோம். ஏன்னா ஏன் அந்த பாவத்தை திரும்பி செய்கிறோன்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினர் கிடையாது. அதிலே 11வது வசனம் பாருங்கள். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சகரை சுமர்க்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். நீங்கள் நார்மலாக ஞானஸ்நானம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்திருப்பீங்க, பாவம் அறிக்கையும் செய்திருப்பீங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுவீங்க. ஆனால் அதுவே நீங்கள் பாவத்தில் இனிமேல் நான் விழக்கூடாது, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயேசுவோட பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலையும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அது எப்படிங்க நிரப்பப்படுது அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்கள் பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டும் போதாது. அனுதினமும் உங்கள் காலையில் அதிகாலையில் ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிடணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஆராதிக்கணும். இயேசுவோட கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் சிந்தனையை சுத்திகரிக்கணும், உங்கள் பார்வையை சுத்திகரிக்கணும், உங்கள் உதடு நாவு உங்கள் செவியை சுத்திகரிக்கணும், உங்கள் எண்ணங்களை சுத்திகரிக்கணும், உங்களுடைய நடத்தைகளை சுத்திகரிக்கணும். இதெல்லாம் சுத்திகரித்தா மட்டும்தான் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை, ஒரு வெற்றியோட வாழ்க்கையை பிசாசை எதிர்த்து நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ள பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம் கிறிஸ்துவை பின்பற்றுவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்க அதுக்கு மேலே ஒரு பெட்டை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஏன்னா பிசாசு நம்ம என்னைக்கு ஆண்டவர் கூட இருக்கிறோமோ அந்த அன்னைக்கு பிசாசு நம்ம பின்பற்றி வருவதில்லை. அவனை அடித்து நம்ம விரட்டுறோம், அவன் நம்மளை கண்டு பயந்து ஓடுவான். இன்றைக்கி நிறையோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள், போராட்டம் இருக்குன்னா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதபடினால பிசாசு நம்மளை பின்பற்றி நம்மளை நாசம் பண்ணுறான். அதனால் இன்றைக்கி மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் போதாது, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, உங்கள் தாளந்துகளை கொடுங்க. கர்த்தர் வரும் வழியில் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது. இந்த செய்தியை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்டு மனம் திரும்புங்கள். ஆமென்.